அந்த படத்த எத்தன வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காதுங்க. சேரன் வந்துட்டு அப்படி அழகா டைரக்ட் பண்ணியிருப்பாப்ல. அந்த கதை அவர் எடுத்துக்கொண்ட அந்த விதம் இருக்குல்ல. எத்தனையோ படங்கள் ஸ்கூல் பேக்ட்ராப்ல வந்திருக்கலாம், காலேஜ் பேக்ட்ராப்ல வந்திருக்கலாம். அந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல, வொர்க் பிளேஸ்ல நம்ம இப்படியான ஆட்கள சந்திப்போம். ஒவ்வொரு காதல் மலரும். அழகான தோழிகள் அமைவாங்க. அதெல்லாம் கடந்து வந்து நம்ம மேரேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆகுற அந்த விஷயம் இருக்குல்ல, இது எல்லாருடைய லைஃப்லயும் காமனா இருக்கும். என்ன மாரியான மொரட்டு சிங்கிள் லைஃப்ல மட்டும் இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னாக்கா, பெரிய விஷயம்லாம் கிடையாது. "நீ அவ்வளோ யோக்கியனா?" அப்படின்னு நீங்க கேட்கறது என்னுடைய காதுல விழுது. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆண்னு ஒருத்தன் இருந்தானாக்கா, நிச்சயமா ஒரு பெண் மேல ஆசைப்படுவான். அதேபோல ஒரு பெண்ணுன்னு ஒருத்தர் இருந்தாங்கனாக்கா, அவங்க ஆண் மேல ஏதோ ஒரு ஆண கடந்து போறப்ப ஆசைப்படுவாங்க இல்லையா? நமக்கு ஒரு பிடிக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம அன்றாடம் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் சந்திப்போம். அப்படி நெறைய பேர் மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படும். சில பேர் மேல ரொம்ப ஈர்ப்பு, அஃபெக்ஷன்லாம் ஏற்படும். அப்ப கொஞ்சம் தைரியம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேரனா மாறிடுவாங்க. தைரியம் இல்லாத ஆட்கள்லாம் பெஞ்சமினா மாறி, சேரன் மாரியான ஆட்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.